சில நாட்களா எல்லாரும் இந்த 9 கேரட் தங்கத்த பத்தி அதிகமா பேசிட்டு வராங்க. இந்த 9 கேரட் தங்கம் வந்து ஒரு ஸ்கேமா? இது உண்மையா? இது வாங்குறதால நமக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கா? அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 9 கேரட் தங்கம் அப்படின்றத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, முதல்ல எத்தன வகையான கேரட் வந்து இந்தியால இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கே பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான கேரட்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 கேரட். இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. 99.9% அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்மார்க் பார்த்தீங்கன்னா, 999 அப்படின்ற ஸ்டாம்ப் வந்து குடுத்திருப்பாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் இல்ல கோல்டு பார்ஸா தான் இருக்கும். இதுல வந்து ஜுவல்லரி எல்லாம் எதுவுமே அதிகமா மேக் பண்ண முடியாது. மேக்ஸிமம் காயின்ஸ் இல்ல பார்ஸா தான் இருக்கும். அண்ட் 22 கேரட் இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய, யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு ஜுவல்லரீஸ். 91.6% வந்து இருக்கும். 916 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ட்ரெடிஷனல் இந்தியன் ஜுவல்லரீஸ்ல இந்த 22 கேரட்ல தான் வரும். அண்ட் 20 கேரட் பார்த்தீங்கன்னா 83.30% இருக்கும். 833 ஸ்டாம்ப்ல இருக்கும். இது வந்து ஒரு லைட் வெயிட் ஜுவல்லரீஸ் தான் பண்ணுவாங்க. 18 கேரட் வந்து 75% பியூரிட்டி இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் ஜுவல்லரி, டிசைனர் பீசஸ் அதாவது அதிகமா நல்லா நுணுக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் எல்லாம் வந்து இந்த 18 கேரட்ல வந்து பண்ணுவாங்க. ப்ரிடாமினன்ட்டா இந்தியால பார்த்தீங்கன்னா 24, 22 அண்ட் 18 கேரட் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 17 கேரட்லாம் வந்து இந்தியால வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப சின்ன சின்ன ஜுவல்லர்ஸ் தான் பண்ணுவாங்க. 14 கேரட்டும் வந்து இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா புழக்கத்துல இல்ல. சரி, இப்போ இந்த 9 கேரட் வந்து இப்ப தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இதுக்கு முன்னாடியுமே இருந்திருக்கு. அது வந்து ஒரு அதிகமா யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த நெக்ஸ்ட் டேபிள்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த 9 கேரட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 37.5% தான் பியூர் கோல்டு இருக்கும். அதாவது 100%ல 37.5% தான் பியூரிட்டி கோல்டு இருக்கும். அதாவது 24 பார்ட்ஸுக்கு 9 பார்ட் தான் வந்து கோல்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த 9 கேரட் கோல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 37.5% வந்து கோல்டு இருக்கும். அண்ட் 62.5% வந்து பார்த்தீங்கன்னா, அதர் மெட்டல்ஸ் லைக் காப்பர், சில்வர், ஜிங்க் வச்சிருப்பாங்க. ஏன் இப்ப இந்த சமீப காலமா வந்து இந்த 9 கேரட்ட பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா இந்த 24, 22, 18 கேரட் தான் வந்து இந்த பிஏஎஸ் வந்து அங்கீகரிச்சிருந்தாங்க ஹால்மார்க் ஸ்டாம்ப் குடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா, போன மந்த் வந்து இந்த 9K கேரட் கோல்டுமே வந்து நம்ம வந்து ஹால்மார்க் ஸ்டாம்ப் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஐஎஸ் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இப்ப இந்த 9K தங்கத்த பத்தி அதிகமான ஒரு பேச்சு பொருள் இருக்குது. இப்போ இதனோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அதர் மெட்டல்ஸ் வந்து இது பண்ணனா டியூரபிள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் சாஃப்ட்னஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா தங்கம் வந்து இதுல வந்து கம்மியா இருக்கு. ஆனா இதுல வந்து நல்லா டிசைனா நெறைய டைப் ஆஃப் ஜுவல்லரீஸ் வந்து மேக் பண்ண முடியும். அண்ட் மேஜர் விஷயம் பேச்சு பொருளா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பிரைஸ் தான். 1 கிராம் பார்த்தீங்கன்னா 2400 3200 கிட்ட வந்து வருது. இட் டிபெண்ட்ஸ் வந்து சில செல்லருக்கும், சில நாட்களுக்கும், சில ஏரியாக்குமே வந்து வேரி ஆகும். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 2400லேருந்து 3200 வரைக்குமே வந்து பிரைசிங்ல இருக்குது. ஸோ இது 22 கேரட் கோல்ட விட ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 1 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா 22 கேரட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு 1 கிராம் வந்து ஒரு ரூ. 3000 ரூ. 4000 கிடைக்குது அப்படின்னா, அது ரொம்ப சீப்பான விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கோல்ட பொதுவா எதுக்கு வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நகைக்காகவும், ஆடம்பரத்துக்காகவும் தான் வாங்குவோம். பட் 90% ஆஃப் தி மக்கள் வந்து கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது, இந்த 9K கேரட்டோடைய இன்வெஸ்ட்மென்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 0 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில இடத்துல வாங்கிக்கிறாங்க. சில இடத்துல வந்து இத வந்து மறுப்பாங்க. ஏன்னா, 18 கேரட் கோல்டே வந்து நெறைய இடத்துல வந்து வாங்குறதில்ல இப்ப பார்த்தீங்கன்னா. அப்போ 9 கேரட் கோல்டு எப்படி வாங்குவாங்க? ஸோ நீங்க பேங்க்ல அடகு வைக்கணும் அப்படின்னா கூட 9 கேரட் கோல்ட கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு எமோஷனல் விஷயமா தான் இருக்கும். நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த 9 கேரட் கோல்ட வந்து வாங்கலாம். பட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனா பார்க்கும்போது, திஸ் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரீசேல் வேல்யூமே இதுல வந்து இருக்காது. இந்த 9K கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா, ப்ரிடாமினன்ட்டா இந்தியாவ தவிர்த்து யுகே, யுஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல தான் அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அங்க நெறைய டிசைன்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக அந்த கண்ட்ரீஸ்ல இது அதிகமா யூஸ் பண்ணாங்க. பட் இந்தியால ரொம்ப கம்மியான ஒரு ப்ரொபோர்ஷன் தான் இருக்கு. ஆ ஏன் கம்மியான ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கோல்ட வந்து பார்ப்பாங்க. அந்த வகையில 22, 24 கேரட் கோல்டு தான் வந்து அதிகமான மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் சம்டைம்ஸ் கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னா 18 கேரட் கோல்ட வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு ரீசேல் வேல்யூ, இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ இருக்கிற கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட், 22 கேரட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்ப இந்த 9 கேரட் கோல்டு வந்து கொஞ்சம் பேச்சு பொருளா இருக்கு. அதுவும் 1 கிராம் ஆஃப் தி 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10K தாண்டிடுச்சு. இதுவுமே ஒரு ஃபேக்டர்.
ஸோ மிடில் கிளாஸ் வந்து 9K அதாவது 9 கேரட் கோல்டை நோக்கி போகலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து டிசைன்ஸு அது மாதிரி பேசிஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் 9 கேரட் கோல்டு. இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க, ரீசேல் வேல்யூ இருக்குமா இல்லையான்னு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 24 இல்லை 22 கேரட் கோல்டு வாங்குறது தான் ஒரு சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தேவையான மக்களுக்கு. நிறைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம்லேயுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிலில் சந்திக்கிறேன். நன்றி.